ராணி நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய நேர்காணல்ல நாம சந்திக்க இருக்கிறது யாரு அப்படின்னா, சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில வழக்கறிஞரா பணியாற்றி இருக்கக்கூடிய திருமதி ஆஷா அவர்களை தான். வணக்கம் மேம். வணக்கம். உங்களை இதுக்கு முன்னாடியே நாங்க சந்திச்சு பேசியிருக்கோம். நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. இன்னைக்கு உங்களை மீண்டும் ஒரு முறை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சமீபத்தில் நீங்கள் சந்திச்ச சுவாரஸ்யமான கேஸ் அதை பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் எங்களுக்கு தர முடியுமா மேம்? ஏதாவது இப்போது கிரிமினல் லைன்லையாக இருக்கட்டும், சிவில்லையாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் நீங்கள் எடுத்து பண்ணியிருப்பீங்க இல்லையா? அந்த கேஸ் பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் எங்களுக்கு தர முடியுமா மேம்? நான் நிறைய வழக்குகள், எத்தனையோ வழக்குகள் எடுத்து நடத்தினாலும் என் மனசையே ரொம்ப பாதித்த வழக்கு, ரொம்ப மனசளவில் நானே அதுக்கு இது ரொம்ப பாதித்தது ஒரு வழக்கு எதுன்னா, ஒரு வயதான ஒரு முதியவர், 75 வயசு இருக்கும். அவர் அவங்க சொந்தக்காரவங்களுக்கு ரிலேட்டிவ்க்கு 5 லட்சம் ரூபா பணம் கடனாக கொடுத்துருக்காரு. கொடுத்த பணத்தை அவரால் வசூல் பண்ண முடியலை. ரொம்ப அவர் போய் அந்த அம்மாவை கேட்ட பொழுது 2 லட்சம் கொடுத்துருக்கு. அவர் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்குறாரு. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் இது சிவில் வழக்கு, நீங்கள் பணம் கொடுக்கல் வழக்கு வாங்கலை, நாங்கள் எடுத்துக்க மாட்டோம், நீங்கள் கோர்ட்டில் போய் முடிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த எழுதி வாங்கிக்கிறாங்க. அந்த அம்மாவும் எழுதி கொடுக்குது, நான் இத்தனை மாதத்துக்குள்ள கொடுக்குறேன். கொடுக்க முடியாத பட்சத்தில் அவர் நீதிமன்றம் போகலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் எழுதி கொடுத்துட்டு 2 பேர் வர்றாங்க. அந்த அம்மா அதுக்கப்புறமும் அந்த முதியவருக்கு பணத்தை கொடுக்கறதுக்கு முன் வரவில்லை. அவர் என்னையை பார்க்குறாரு. அவர் கிட்டத்தட்ட 3-4 வருடங்களுக்கு முன்னாடி என்னையை பார்க்குறாரு. அப்போ சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் 5 லட்சம் கொடுத்ததில் 2 லட்சம் வாங்கிட்டேன், இன்னும் 3 லட்சம் அந்த அம்மா கொடுக்க மாட்டேங்குது, இதுக்கு என்ன வழிமுறை இருக்குதுன்னு கேட்டார். ஐயா, இதை நீதிமன்றத்தில் சிவில் வழக்காக தான் தாக்கல் செய்து நம்ம பணத்தை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லவும், எனக்கு இது ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூமான்னாரு. என் பிள்ளைங்கள்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் தெரியாது, நான் உறவின் முறை காரணமாக நான் உங்களுக்கு உதவுனேன், என் மகளுக்கெல்லாம் தெரிஞ்சால் ரொம்ப வருத்தப்படுவாங்க, நான் அந்த பணத்தை வாங்கிட்டு தான் நான் என் மகளை போய் வீட்டோட இருக்கணும், அதனால எனக்கு நீங்கள் உதவுங்கன்னு சொல்லி கேட்டார். நான் அவர் சொன்னனால நான் வழக்கு தாக்கல் பண்ணேன். அந்த அம்மாவுக்கு சம்மன் போச்சு. வழக்கு 4 வருடமாக நடந்து கோர்ட்டில் தீர்ப்பு இவருக்கு சாதகமாக வந்துச்சு, பணம் கொடுக்கணும்னு. அந்த அம்மா நீதிமன்றத்துக்கு வந்தப்போ கூட நான் பணமே வாங்கலைன்னு சொல்லிச்சு. அப்போ நான் எப்படி நிரூபிச்சேங்கிறதே உங்களுக்கு கேட்குறதுக்கே சுவாரஸ்யமாக இருக்கும். நான் பணமே வாங்கலை, அவர் காட்டின அந்த டாக்குமெண்ட்டில் என்னோட கையெழுத்தில் இவராக போட்டுக்கிட்டாருன்னு சொல்லுது. அப்போ நான் நீதிமன்றத்தில் அந்த அம்மாவை பெட்டி ஏற்றி சாட்சி விசாரிக்கும் போது, அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இந்த அம்மா எழுதி கொடுத்துட்டு வந்தாங்கல்ல, அந்த பேப்பரை நாங்கள் தகவல் உரிமை சட்டத்தில் கேட்டு வாங்கியிருந்தோம். அதை வாங்கி கோர்ட்டுக்குள்ளே நான் அதை தாக்கல் பண்ணி, இதில் நாங்கள் காட்டுற பெட்டி ஏறி சாட்சி ஏறும்போது இதில் உள்ள கையெழுத்து உங்களது தானான்னு கேட்குறேன். ஆமாம், ஆனால் அதில் உள்ள கண்டென்ட்ஸ் என்னோடது இல்லை அப்படின்னு சொல்லுது. எனிஹவ் நீங்கள் இப்போ கொடுக்கவேன்னு ஒத்துக்கிட்டீங்க, இந்த கையெழுத்து உங்களது தானே, ஆமான்னு சொல்லிடுச்சு. ஆனால் இவர்கிட்ட வாங்கின பேப்பரில் நான் கையெழுத்து போடலை அப்படின்னு சொல்லுது. அப்போ நான் நீதிபதிகிட்ட நான் ஒரு முறையீடு வைக்கிறேன். வக்காலத்தை அவங்க கையெழுத்து போட்டு உள்ளே கொடுத்துருப்பாங்க. அந்த வக்காலத்தில் உள்ள கையெழுத்தும், இந்த போலீஸ் ஸ்டேஷனில் அந்த அம்மா போட்ட கையெழுத்தும், அந்த ஐயாவுக்கு நான் பணம் பெற்றுக்கொண்டேன்னு போட்ட கையெழுத்தும் டேலி ஆகுதான்னு சொல்லி நீதிமன்றமே பார்க்கும். அந்த மாதிரி நீதிமன்றம் பார்க்கும்போது வக்காலத்தை காட்டியும் கேட்குறேன், இந்த வக்காலத்தில் நீங்கள் தானே கையெழுத்து போட்டீங்க? ஆமாம். அப்போ எல்லாத்துலேயும் கையெழுத்து போட்டிருக்கீங்க, எல்லாம் ஒரே மாதிரி கையெழுத்தாக தான் இருக்குது. நீதிமன்றமும் அதை 3ஐயும் ஆராய்ஞ்சு இந்த கையெழுத்து இந்த அம்மாவோடது தான், நீ பணம் கொடுக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க. நீதிமன்றம் உத்தரவு கொடுத்தும் கூட இவரால் அந்த அம்மாட்ட பணத்தை வாங்க முடியலை. காரணம், அந்த அம்மா ஒரு ஏழை பெண்மணி. அது பிள்ளைங்கள்லாம் நல்ல நிலையில் இருந்தாலும் இது ஏழை பெண்மணியாக இருக்குது, வாடகை வீட்டில் தான் குடி இருக்குது. இவரால் பணத்தை வாங்க முடியல. நாங்கள் பணத்தை வசூல் பண்ணுறதுக்குன்னு ஒரு மனு போடுவோம், இபி பெட்டிஷன் சொல்லுவோம். அந்த இபி பெட்டிஷன் போட்டு வரும்போது கூட அந்த அம்மாட்ட எதுவும் சொத்து இருக்கா என்ன, ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, அந்த அம்மாட்ட எல்லாமே இருக்குது, ஆனால் என்னால் சேகரிக்க முடியல. கோர்ட்டுக்கு நம்ம தகவல் சேகரித்து கொடுத்தா தான் அதை அட்டாச் பண்ண முடியும். இந்த அம்மாவுக்கு அந்த இடத்துல சொத்து இருக்குது, இந்த மாதிரி இது இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கோர்ட்டுக்கு கொடுக்கணும். கொடுத்தா தான் அதை அட்டாச் பண்ணுறதுக்கு நமக்கு ரைட்ஸ் கொடுப்பாங்க. கோர்ட்லேருந்து டவாலிலாம் சொத்தை நம்ம அட்டாச் பண்ண முடியும். இவரால் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் அவரால் கலெக்ட் பண்ண முடியல. வயது காரணமாக அலைஞ்சி அவரால் அதை செய்ய முடியலை. ஜட்ஜே பார்த்து ரொம்ப இறக்கப்பட்டு, ஐயா நீங்கள் தான் கோர்ட்டுக்கு தகவல் கொடுக்கணும், ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு. அப்போ நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன் அவருக்கு. ஐயா, வீட்டில் டிவி இருக்கும், எப்படி இப்போ எல்லார் வீட்லேயும் டிவி இல்லாத வீடு இல்லை, 50,000 ரூபாய்க்கு குறையாமல் அந்த அம்மா டிவி வச்சுருக்குன்னு எனக்கு ஒரு இதுக்கு தகவல் சொன்னார். 1 லட்சம் ரூபாய்க்கு 2 வீலர் அந்த அம்மா வச்சுருக்குன்னு சொன்னார்.
அப்போ நான் என்ன பண்ணுறேன், அப்போ இந்த மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணுறதுக்கு நம்ம கோர்ட்டுக்கு இது கொடுப்போம்னு சொல்லிட்டு அந்த அம்மாவோட கைனட்டிக் ஹோண்டா 1,00,000, டிவி ஒரு இது 50,000 ரூபா, ஃப்ரிட்ஜு, ஏதோ எங்களால் முடிஞ்சதை ஏதாவது ஒன்றை சொல்லி நம்ம பண்ணணுமேன்னு சொல்லிட்டு டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இதெல்லாம் அட்டாச் பண்ணான்னு சொல்லி கோர்ட்டில் நாங்கள் அந்த லிஸ்ட்டை கொடுக்குறோம். கோர்ட்லேருந்து டவாலி வர்றாங்க, போலீஸ் பாதுகாப்போடு நானும் அந்த இடத்துக்கு போகிறேன். அந்த ஐயா வர்றாரு, நானும் போகிறேன். போலீஸ் 3 போலீஸ் காவலுக்கு வர்றாங்க. நாங்கள் எல்லாரும் அந்த வீட்டுக்கு போய் அட்டாச்மெண்ட்டுக்கு போகிறோம். இந்த அம்மாவுக்கு ஏற்கனவே தெரியும். நாங்கள் இப்போ இந்த லிஸ்டெல்லாம் கொடுக்கும்போதே அவங்களோட வக்கீல் அவங்களுக்கு தகவல் சொல்லிடுவாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த அம்மா என்ன பண்ணுது, டிவியை கழட்டி எங்கேயோ கொண்டு போய் வச்சிருச்சு. வீட்டில் ஃப்ரிட்ஜு மட்டும்தான் இருக்குது. ஃப்ரிட்ஜு மட்டும் பழைய ஃப்ரிட்ஜு, அந்த கைனட்டிக் ஹோண்டாவும் இல்லை, நாங்கள் நினச்சி போன அந்த டிவியும் இல்லை. அப்போ இந்த பழைய வாஷிங் மிஷினையும் பழைய ஃப்ரிட்ஜையும் எடுத்தால் கடையில் போட்டால் கூட 1000 ரூபா போகாது. அப்போ இந்த ஐயா சொல்கிறாரு, இதை நான் வண்டி பிடிச்சி எடுத்துகிட்டு போனால் கூட எனக்கு ஒன்றும் ஆகலை, வேண்டாம். அப்போ போலீஸ் எல்லாம் அந்த அம்மா வைகிறாங்க, இவ்வளோ பெரிய மனுஷன் நீ ஏமாத்திருக்கேன், மனசாட்சி இருக்கா, ஏதாவது பண்ணு. அந்த அம்மா துளி கூட பயப்படல. காரணம் ஏன் பயப்படலைன்னு கேட்டிங்கன்னா, அந்த அம்மாவை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, சிவில் அரெஸ்ட்டு பண்ண முடியாது. இப்போ இதே ஒரு அந்த அம்மா ஒரு ஆண் மகனுக்கு யாராவது ஜென்ஸுக்கு பணம் கொடுத்துருந்துச்சுன்னா அவங்க அந்த அரெஸ்ட்டுக்கு பயந்து பணத்தை கட்டிடுவாங்க. அவன் இல்லாதவனாக இருந்தாலும் கூட அரெஸ்ட்டுங்கிற ஒரு ப்ரொசீஜர் மேலுக்கு உண்டு. ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் அவங்ககிட்ட எதுவுமே இல்லைன்னா வசூல் பண்ண முடியல. அது ஏன் மேம்? அது ஆக்சுவலாக ஜென்ஸுக்கு அரெஸ்ட்டுக்கு உண்டு, ஃபீமேல்னு வரும்பொழுது எதனால அவங்களுக்கு வந்து அந்த ப்ரொவிஷன்ஸ் இல்லை, அந்த ப்ரொவிஷன் அந்த செக்ஷனே. அப்ப இது தப்பு இல்லை? அந்த மாதிரி ஒரு லேடி வந்து இப்படி ஒரு சட்டம் இல்லைன்றது தெரிஞ்சு கூட ஏமாத்துற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. இல்ல இருக்கு, நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களோட தகுதி என்னங்கிறத பார்த்து நம்ம கொடுக்கணும். நம்ம தான் ப்ரிகாஷனமா இருந்துக்கணுமே தவிர அந்த அம்மாவுக்கு சிவில் பிரிசன் இல்லைங்கிறது யாருக்கும் தெரியாது தான். ஃபீமேலுக்கு சிவில் பிரிசன் கிடையாது. பணத்தை வாங்கிட்டா ப்ராப்பர்ட்டி இருந்தால் அட்டாச் பண்ண முடியும். எதுவுமே இல்லாத பட்சத்தில், அரெஸ்ட் இல்லாத பட்சத்தில் அந்த அம்மா தப்பிச்சிருச்சு. அப்போ இந்த ஐயா கோர்ட்டில் போய் சொல்கிறாரு, ஐயா நீங்கள் தீர்ப்பு கொடுத்தீங்க, ஆனால் கோப்பையை தூக்கி அவ கையில் கொடுத்துட்டீங்கன்னாரு. எங்களுக்கு புல்லரிச்சு போச்சு. அந்த ஜட்ஜே ஒரு நிமிஷம் இதாகிட்டார். ஐயா நீங்கள் பணம் கொடுக்கும்போது எச்சரிக்கையாக இருந்திருக்கணும், என்னையா பண்ணுறது அப்படின்னு சொன்னா. இல்லை நீங்கள் அந்த அம்மாவுக்கு ப்ராப்பர்ட்டி என்ன இருக்குங்கிறத கொஞ்சம் நீங்கள் அலசி பாருங்கய்யா, அப்பா உங்களுக்கு நாங்க ஏதாவது வழிமுறை பண்ண முடியும். கஷ்டத்துல வர்றாங்கன்றது தெரிஞ்சு நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணலாம்ன்ற மைண்ட் செட்ல இவங்க கடன் கொடுத்துருக்கலாம். ஆனா இந்த மாதிரி ஏமாத்துறது தப்பு இல்லையா மேம்? அப்ப ஏமாத்துறவங்களை தண்டிக்கிறதுக்கு வேற வாய்ப்பே இல்லையா? ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கிட்டா அந்த அம்மாட்ட எதுவும் சிவில் அரெஸ்ட் கிடையாது. அந்த ஒரு லூப் ஹோலை வச்சு அந்த அம்மா தப்பிச்சுக்கிடுச்சு. அந்த இது அவங்க எதிர் வக்கீல் அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, உன்னை ஒன்றும் பண்ண முடியாது, பயப்படாத அப்படின்னு சொன்னனால அந்த அம்மா தைரியமாக இந்த வேலையெல்லாம் மன்னிச்சுப்பேன். நான் ஏன் இந்த இதை உங்களுக்கு வழக்க சொல்கிறேன்னா, கடன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம தான் எச்சரிக்கையாக இருக்கணுமே தவிர வேற இதை நம்ம சொல்ல முடியாது. நான் தான் எச்சரிக்கையாக இருக்கணும். கடன் கொடுக்கும்போது அவங்களோட தகுதி என்ன? இப்போ பேங்க்ல போய் ஈஸியாக கடன் வாங்க முடியுதா? கண்டிப்பா யாராலையும் ஷூரிட்டி கேட்பாங்கல்ல. அப்போ நம்மளும் அதே மாதிரி அந்த அம்மாவோட தகுதி என்னன்னு ஐயா ஆராய்ஞ்சிருக்கணும்ல. ஆராயாம கொடுத்தனால வந்த பிரச்சனை தான் இது. இன்னைக்கு அவரால் ஒன்றும் வசூல் பண்ண முடியல. எனக்கு அது நான் 4 வருஷமா வழக்கு நடத்தி நான் கேஸை ஜெயிச்சும் கூட அந்த பணத்தை ஆனால் நான் பெற்றுத்தர முடியல. அது எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருந்துச்சு. அந்த அவருக்கு என்னால் எதுவும் பண்ண முடியாத இதாகிடுச்சேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். அதனால இதுலேருந்து நான் எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன், நான் பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. அவங்களோட தகுதி என்ன, நம்மளால திருப்பி அதை ரிட்டர்ன் நமக்கு அது கிடைக்குமா அப்படிங்கிறத யோசிச்சு கடன் கொடுக்கறத பார்த்துக்கணுங்கிறத நான் வழக்கின் மூலம் நான் சொல்ல வர்றேன். ஓகே, சட்டத்துல எத்தனையோ ஓட்டைகள் இருக்கிற மாதிரி இதுவும் ஒரு, அந்த அம்மா இந்த ஓட்டையை வச்சு தப்பிச்சுக்கிடுச்சு. இதே ஒரு மேல இருந்தா கண்டிப்பா அவங்க கொடுத்துருவாங்க. இப்ப அந்த அவருக்கு 3 லட்சம் கொடுக்கணும்னா அட்லீஸ்ட் காம்ப்ரமைஸ்க்காவது வருவாங்க. அரெஸ்ட்டுக்கு பயந்து காம்ப்ரமைஸ்க்காவது வருவாங்க. 3 லட்சம் கொடுக்கறதுல ஐயா நான் 1 லட்சம் தர்றேன், முடிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி வருவாங்க. ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் இந்த அரெஸ்ட் இல்லாதனால அவங்க பயப்பட மாட்டாங்க. அதனால நம்ம தான் காஷியஸா இருக்கணுங்கிறத நான் அந்த இது வழக்கு மூலம் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இது மாதிரி நீங்க இன்னும் நிறைய வழக்குகளை வந்து சந்திச்சுட்டே தான் இருப்பீங்க டெய்லியும். ஏமாத்துறது ஒரு புறம் இருந்தாலும் ஏமாறுறவங்களும் இருந்துட்டே தான் இருக்காங்க. ஸோ இப்போ இதன் மூலமா ஒரு வழக்கறிஞரா நீங்க அவங்களுக்கு சொல்ல விரும்புறது என்னவா இருக்கும்? அதை இதை சொல்ல வர்றேன். கடன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க தகுதி பார்த்து கொடுங்கன்னு அதை தான் சொல்ல வரேன். அதுவும் லேடிஸ்க்கு கொடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து. எவ்வளவு விழிப்புணர்வு நம்ம கொடுத்துட்டே இருந்தாலும் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்துட்டு தான் இருக்கு. அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. வழக்குல உள்ள சில ஓட்டைகளை வச்சு அவங்க தப்பிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம தான் அதை காஷியஸா இருந்துக்கணுமே தவிர்த்து இதுல வேற வழியும் கிடையாது, ஒரு வழியும் கிடையாது. இன்னொரு வழக்கு இதே மாதிரி 31 வயது நிரம்பிய ஒரு பையன்
ஓகே. அவனோட வழக்கம் எனக்கு ரொம்ப மனசளவுல பாதிச்சது. எனக்கு என்ன அது டிவோர்ஸ் கேஸ்க்கு வந்து உள்ளார ஆமா போற மாதிரி ஆமா ஆயிடுச்சு. அந்த வழக்கம் எனக்கு எப்படி பெரியவர் ஒருத்தர் பாதிப்புனால நான் அத கேஸை வின் பண்ணி அவருக்கு நமக்கு சொல்யூஷன் கிடைக்கல. அவருக்கு ஓகே. கேஸை வின் பண்ணியாச்சு. அவர் சொன்ன மாதிரி கோப்பையை கொண்டு போய் அக்யூஸ்ட் கையிலேயே கொடுத்துட்டோம். அந்த மாதிரி இப்போ அதே மாதிரி இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான வழக்கு என்னன்னு கேட்டா, அந்த பையன் வந்து சாதாரண எம்ப்ளாயி தான். ஒரு ஜவுளி கடையில 10,000 ரூபாய்க்கு சம்பளம் தான் வேலைக்கு இருக்கான். அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்க, அப்பா கூட இல்லை. ஒரே பையன் அந்த அம்மாவுக்கு. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, பெரிய இடத்துல இருந்து கல்யாணம் வருது. அந்த பொண்ணு திருநெல்வேலியில இருந்து வருது, பொண்ணு வருது, 50 பவுன் நகை போட்டு வருது. அப்பயே இவங்க யோசிச்சிருக்கணும், நம்மளோட இயலாமைக்கு அவங்க 50 பவுன் போட்டு கல்யாணம் பண்றாங்கன்னா ஏதோ அந்த பொண்ணுகிட்ட குறையில்லாம இவங்க பண்ணல. கண்டிப்பா. இதை இவங்க யோசிக்கல. சரி, நம்ம பையன் இந்த பெரிய இடத்துல இருந்து பொண்ணு வந்தா நம்ம பையன் டெவலப் ஆயிக்குவான் அப்படி நினைச்சு இவங்க எல்லாரும் அப்படிதான் ஏமாந்துடுறாங்க. நம்ம தகுதிக்கு மீறி அதை நினைக்கும் போது சில நேரம் ஏமாந்துடுறோம். இந்த அம்மா அந்த மாதிரி நினைச்சு நம்ம பையன் கொஞ்சம் டெவலப் ஆகிக்குமா, பெரிய இடத்துல இருந்து வந்தான்னு சொல்லி இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பண்ணி கொஞ்ச நாள் தான் அந்த பொண்ணு இங்க வந்து வாழ்ந்துச்சு. அது எப்படி இந்த வீட்டில் வந்து அது வாழாது இல்லை, அங்கே வசதியா வாழ்ந்த பொண்ணு இங்கே வாழாது. இப்படியே 2 பேருக்குள்ள சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறக்கிறதுலயும் ஏதோ சில பிரச்சனைகள் இருந்திருக்கு. டாக்டர்கிட்ட எல்லாம் கூட்டு போறாங்க, ஆனா அந்த பிள்ளை கோஆப்ரேட் பண்ணல. கடைசியில் அது கோபிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு திருநெல்வேலிக்கு போயிடுச்சு. இவங்க போய் சமாதானத்துக்குலாம் போறாங்க. இது சின்ன சின்ன சண்டை அப்படியே பெரிய சண்டையாகி கடைசியில் அந்த பொண்ணு அங்கேயே இருந்துருச்சு. அது டைவர்ஸ் போடுது. இல்லை இல்லை, இந்த பையன் தான் டைவர்ஸ் போடுறான். கல்யாணம் நடந்தது திருநெல்வேலி பக்கம், அதனால அங்கே டைவர்ஸ் பெட்டிஷன் போடுறாங்க. இந்த பையன் அங்கே போய் வழக்கு போடுறான். போடும்போது என்ன ஆகுது, இவன் மதுரையில் இருக்கான், வழக்கு திருநெல்வேலியில் ஏன் போட்டான்னு எனக்கு அது தெரியலை. ஆக்சுவலாக இங்கேயே போட்டிருக்கலாம், மதுரையில் இந்த பையன் இங்கே இருக்கனால இங்கேயே போட்டிருக்கலாம். அவனோட நேரம் கெட்ட நேரமோ என்னன்னு தெரியல, திருநெல்வேலியில் போய் போட்டிருக்கான். அங்கே வக்கீல் வச்சிருக்கான், இவன் ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டான். ஒரு கேஸை நம்ம போட்டோம்னா வக்கீலை நம்பி கொடுக்கலாம், கொடுத்தா ஆனால் நம்ம ஃபாலோ அப் இருக்கணும். இன்னைக்கு கேஸ் நடந்துச்சா, இன்னைக்கு என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, இவன் கொஞ்சம் ஃபாலோ அப்பில் இருக்கணும். இதை பண்ணாமல் விட்டுட்டாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவனுக்கு போட்ட 50 பவுன் நகை இந்த பையன்கிட்ட தான் இருக்குது, அதை பெற்றுத்தரணும்னு சொல்லி அந்த பொண்ணு ஒரு வழக்கு போடுது. அதில் பேச்சுவார்த்தையில் எல்லா நகையும் கொடுத்துட்டதாக இந்த பையன் சொல்கிறான். போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. எல்லாம் இப்படி சில பிரச்சனைகள்லாம் நடக்கும். அதுல எல்லாம் நான் எல்லா நகையும் இவன் கொடுத்ததாக இவன் சொல்கிறான். ஆனால் அங்கே வந்து இவன் வழக்கில் அப்பியர் ஆகாதனால 50 பவுன் நகையில் ஒரு 20 பவுன் நகை இந்த பையன் கொடுக்க வேண்டி இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பார்ட்டி ஆகிடுது. இவன் கோர்ட்டில் அட்டன் பண்ணாதனால ஒருதலைப்பட்ச தீர்ப்பா 20 பவுன் நகை இந்த பையன் கொடுக்கணும், அந்த பொண்ணுக்கு கொடுக்கணும்னு சொல்லி தீர்ப்பாயிருது. இதை பற்றி அவனுக்கு நாலேஜே இல்லாமல் இருந்துறான். அதையே அவன் கண்டுக்கல. அவங்க வக்கீலும் தகவல் சொல்லலை, இவனும் கேட்கல. இவன் என்ன நினைக்கிறான், அந்த மெயின் கேஸை மட்டும் நமக்கு டைவர்ஸ் கிடைச்சா போதும் அப்படிங்கிறதுல அந்த கேஸை மட்டும் இவன் நடத்துறான். இந்த கேஸ் பெண்டிங்காக இருக்கும் போதே அந்த பொண்ணு வேற கல்யாணமும் பண்ணிடுது. அதுவும் சட்டப்படி தப்பு. டைவர்ஸ் பெறாமல் இன்னொரு கல்யாணம் பண்ணக்கூடாது. அந்த பொண்ணு இன்னொரு கல்யாணமும் பண்ணிடுது. இன்னொரு கல்யாணம் பண்ணி இவன் அதை ப்ரூவ் பண்ணுறான். அந்த பொண்ணுக்கு இன்னொரு கல்யாணம் நடக்கிறதெல்லாம் காட்டி ப்ரூவ் பண்ணி டைவர்ஸ் கிடைச்சிருச்சு. இவன் என்ன நினைக்கிறான், டைவர்ஸ் கிடைச்சிச்சு நம்ம நிம்மதியாக இருக்கலாம் சந்தோஷம்னு சொல்லி இவன் இருக்கும்போதே அந்த பொண்ணு அங்கே இறந்தும் போயிடுது. ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்தும் போயிடுச்சு. ஓகே. ஆக்சிடெண்ட்டில் அந்த பொண்ணு இறந்து போச்சு. இறந்து போன பிறகு அப்போ நம்ம பிரச்சனையெல்லாம் சால்வ்னு நினைக்கும் போது அவங்க அம்மா அப்பா என்ன செய்கிறாங்க, இவனை சும்மா விடக்கூடாது, இவன் 20 பவுன் நமக்கு இன்னும் தரணும் அப்படின்னு சொல்லி மதுரை கோர்ட்டில் ஈபி போடுறாங்க. அந்த 20 பவுன் நகையை இவன்கிட்ட வசூல் பண்ணுறதுக்கு வழக்கு போடுறாங்க. அப்போ தான் இந்த பையன் என்கிட்ட வர்றான். அவன் எப்போ வர்றான், மதுரை கோர்ட்டில் ஈபி போடும்போது தான் என்கிட்ட வர்றான். இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்லி அவள் இறந்தும் என்னைய கொடுமைப்படுத்துறா. அவங்க அம்மா அவ்வளோ அழுகுறாங்க. எனக்கு இருக்கிறது ஒரே பையன், வாழவே இல்லை. அவள் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணி வாழ்ந்தும் போயிட்டா. போயிட்டு இப்போ 20 பவுன் நகையை கேட்குறாங்க. நீங்கள் நகை விற்கிற விலையில் எங்களால் இதை கட்டவே முடியாது, என்ன செய்யலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த வழக்கு முடிஞ்சு 4-5 வருஷம் ஆச்சு. ஹைகோர்ட் வரையெல்லாம் போய் தள்ளுபடி ஆகியிருக்கு. நான் சொன்னேன், அம்மா இனி ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாம் ஹைகோர்ட் வர போய் தள்ளுபடி ஆன பிறகு இனி நம்ம சுப்ரீம் கோர்ட்டு தான் போகணும், அந்த தகுதி நமக்கு கிடையாது, அவங்களுக்கு கிடையாது, வேறு வழியே இல்லை, நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறேன். இல்லைம்மா என்னால் கொடுக்க முடியாது, 20 நகை எத்தனை லட்சம் இன்னைக்கு, நாங்களே சாதாரண வாடகை வீட்டில் இருக்கோம், பையன் மாதம் 10,000 ரூபா தான் சம்பளம் வாங்குறான், ஏழ்மையில தான் இருக்கும் அப்படின்னு அந்த அம்மா அழுகுறாங்க. அப்போ நான் கேட்டேன், இவ்வளோ நீங்கள் ஏழ்மையில இருக்கேன்னு சொல்லும்போது 50 பவுன் நகை போட்டு வர்ற பொண்ணை ஏன் நீங்கள் கல்யாணம் பண்ணீங்க, உங்கள் தகுதிக்கு மீறி தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த அம்மா இந்த பற்றி சொல்லுது. நான் கல்யாணம் பண்ணால் என் மகன் நல்லா டெவலப் ஆகி அந்த பொண்ணு நல்லா இருக்குங்கிற ஒரு இதில் தான் நான் பண்ணேனே தவிர பேராசை யாரை விட்டது. அந்த மாதிரி
நினைச்சல நான் இந்த மாதிரிலாம் நடக்கும்னு நான் நினைக்கலையேம்மா அப்படின்னு அவங்க அழுகுறாங்க. எனக்கு அது அந்த அம்மா அழுகும்போது ரொம்ப மனசு வருத்தமா இருந்துச்சு. நம்மள மாதிரி ஒரு பொண்ணு அழுகும்போது நமக்கு மனசு கேட்கல எனக்கு. அந்த இபி கேஸை நான் நடத்தி பார்த்தேன். நடத்தி ஜட்ஜிட்டெல்லாம் சொன்னேன். ஒன்றும் பண்ண முடியாது, ஹைகோர்ட் வர போயும் நான் எவ்வளவோ கொஞ்சம் இழுத்து கொண்டு வந்தேன். ஆனால் என்னைக்குனாலும் அவன் உள்ளே போகிறது உறுதி. அப்போ நான் அந்த பையன்கிட்ட சொல்கிறேன், தம்பி நீ உள்ளே போகணுமே, நீ என்ன செய்ய போகிற, இல்லை அப்ஸ்காண்ட் ஆரியான்னு நான் கேட்குறேன். அப்ஸ்காண்ட் ஆயிரு ஒன்று இந்த கேஸுக்கெல்லாம் போலீஸ் ஒன்றே தேடாதுன்னு நான் தைரியம் கொடுக்குறேன். அவன் சொல்லிட்டான், இல்லை மேடம் நான் அப்ஸ்காண்ட் ஆனா நான் வாடகை வீட்டில் இருக்கேன், எங்கள் அம்மா தனியாக இருப்பாங்க, போலீஸ் எல்லாம் பக்கத்தில் இருந்தால் வீடை காலி பண்ணுன்னு சொல்லிடுவாங்க, நான் ஓடி ஒளிய நான் விரும்பலை, நான் தண்டனையை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அதே மாதிரி அவன் இதுக்கு வந்து மேக்ஸிமம் த்ரீ மந்த்ஸ் பனிஷ்மெண்ட். இப்போ ஒரு பொருளை நம்ம அந்த பொண்ணோட கல்யாணம் பண்ணி அந்த பொருள்கிட்ட சீர்வரிசையை நம்ம ரிட்டர்ன் பண்ணலைன்னா, அவங்க கிளைம் பண்ணி நம்ம ரிட்டர்ன் கொடுக்கலைன்னா 3 months மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட்டு சிவில் பிரிசன். இந்த சிவில் பிரிசன் போடுறதுக்கும் அவங்க தான் பணம் கட்டணும், கவர்மெண்ட் பணம் கட்டாது. இதுக்கு தனியாக இருக்குது, சிவில் பிரிசன்ங்கிறது தனியாக இருக்குது, அவங்க தான் பணம் கட்டணும். ஒரு நாளைக்கு இவ்வளவும் படி கட்டுவாங்க. அப்போ அவனை உள்ளே வைக்கலாம். அந்த பையன் ரெடி ஆகிட்டான். நான் பரவாயில்ல, நான் முடிச்சுட்டு இதுலேருந்து நான் வெளியே வர்றேன், நான் ஓடி ஒளிய விரும்பலை, எத்தனை நாளைக்கு நான் இந்த பிரச்சனையை நான் சுமக்க முடியும்னா. அவங்க அம்மா அன்னைக்கு கோர்ட்டில் அவ்வளோ அழுதாங்க. அவள் செத்தும் எங்களை கொடுமைப்படுத்திட்டு இருக்காளே. நான் அவங்ககிட்ட சமாதானமும் அவங்க அந்த சைடு பேசி பார்த்தேன். அவங்க இறங்கி வர்ற மாதிரி முதல்ல வந்தாங்க, கடைசியில் மாட்டேன்ட்டாங்க. இப்போ அவனுக்கு தண்டனை 2 மாதம் ஜெயில் தண்டனை போட்டு இப்போ தான் ஒரு 15 days அவன் சிவில் பிரிசனில் இருக்கான். ஆக்சுவலாக இப்போ தமிழ்நாடா இருக்கட்டும் இல்லை இந்தியாவில இருக்கட்டும், பெண்களுக்கான சலுகைகள் வந்து நிறையவே கொடுக்கப்படுது சட்ட ரீதியா சரி. ஆனா இதை வந்து இப்போ நீங்க சொல்ற இந்த வழக்குகளை எல்லாம் பார்க்கும் பொழுது அந்த சட்ட முறைகளை வந்து பெண்கள் தவறா பயன்படுத்திக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு பிம்பம் வந்து ஏற்படுது. இது ஒரு வழக்கறிஞரா நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல இது வந்து இப்போ பெண்ணுக்கு சாதகமா முடிஞ்சிச்சுன்னு நம்ம நினைக்க முடியாது. இவன் மேலேயும் தப்பு இருக்கு, மனுதார் மேலேயும் தப்பு இருக்குல்ல. செய்யாத தப்புனால வழக்கை ஏன் நடத்தல? திருநெல்வேலியில வழக்கு நடக்கும்போது இவன் ஃபாலோ பண்ணியிருக்கணும்ல, பொருளெல்லாம் கொடுக்கணும்னு அவங்க மனு போட்டிருக்காங்க, எக்ஸ்பர்ட்டில விட்டுருக்காங்கல்ல, தப்பு இவன் மனுதார் மேலேயும் இருக்குல்ல. அப்ப அவன் போய் வாதாடி இருக்கலாம்ல. நான் 50 பவுன் நகை இந்த சூழ்நிலையில நான் கொடுத்தேன், வீட்டுக்கு வந்து கொஞ்சம் பொருளை எடுத்துட்டு போனாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி எடுத்துட்டு போனாங்க, என்கிட்ட நகை இல்லை, பண்டம் பாத்திரம் மட்டும்தான் இருக்குன்னு அவன் சொல்றது உண்மையா இருந்தா அவன் அந்த வழக்கை நடத்தியிருந்தா இன்னைக்கு இவனுக்கு இந்த தண்டனை கிடைச்சிருக்காது. அதுதான் இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன், கோர்ட்ல இருந்து எந்த ஒரு ப்ரொசீடிங்ஸ் போனாலும் நம்ம அதை சேலஞ்ச் பண்ணணுமே தவிர்த்து அதை இக்னோர் பண்ணக்கூடாது. என் மேல தப்பு இல்லைங்கிறத நீதிமன்றத்துக்கு நிரூபிக்கணும். என்ன செஞ்சிட முடியும், சிலர் அப்படிதான் நினைக்கிறாங்க, நம்மளை என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது சிறு வழக்கா இருக்கட்டும் பெரு வழக்கா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் கோர்ட்டு முன்னாடி நம்மளோட தரப்பு நியாயத்தை எடுத்து சொல்லணும். எடுத்து சொல்லி நம்ம அதை கண்டெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பா நல்ல நீதி கிடைச்சிருக்கும். இந்த மனுதார் அங்கே திருநெல்வேலியில் ஒழுங்கா வழக்கை நடத்தி நல்ல ஒரு வழக்கறிஞரை அணுகி நல்ல வழக்கை நடத்தி இருந்தா கண்டிப்பா இவருக்கு விமோச்சனம் கிடைச்சிருக்கும். அங்கே இவர் விட்டது இங்க வர மாட்டிக்கிடுச்சு. இப்போ அவர் 15 நாளா ரிமாண்ட் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விவாகரத்து வழக்குகள் நிறைய டெய்லி வந்துட்டே தான் மேம் இருக்கு. உங்களுடைய பார்வையில நீங்க அதை எப்படி பாக்குறீங்க மேம்? இதுக்கு என்ன காரணம்? காரணம் 2 பேருக்குள்ளேயும் விட்டு கொடுத்து போகாம இருக்கிறது தான். விட்டு கொடுத்து போகாம இருக்கிறது. ஏற்கனவே போன இதுலயும் நான் அதை எபிசோட்லயும் இதை தான் சொல்லியிருந்தேன். ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து போகணும். நம்ம தகுதிக்கு மீறி பொண்ணு பார்க்கவும் கூடாது. நம்மளோட தகுதி என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பொண்ணு மாப்பிள்ளையை செலக்ட் பண்ணணும். இப்போ அதுக்கு உதாரணம் இந்த வழக்கு. 50 பவுனுக்கு ஆசைப்பட்டு இவன் கல்யாணம் பண்ணா கடைசியில் என்ன ஆயிடுச்சு? அந்த பையன் இன்னும் வர கல்யாணம் பண்ணியும் வாழலைன்னு சொல்லும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கேட்கறதுக்கே ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருந்துச்சு. அந்த பொண்ணு இறந்து போயிட்டா, ஆனா இவன் நிம்மதியா வாழ முடியல. அதனால இப்போ 15 நாளா இப்போ இவன் ரிமாண்டில் இருக்கான். 2 வருஷம் தண்டனையை முடிச்சுட்டு வரணும். இதுக்கு கோர்ட்டுக்கு அவங்க வீட்டுல இருந்து படி கட்டுறாங்க. பழிவாங்கும் நடவடிக்கை இதெல்லாம். இப்போ அந்த பொண்ணே இறந்து போச்சு, அவங்க அதை விட்டுட்டு போயிடலாம். அவங்க மேலேயும் தப்பு இருக்கு. ஏதோ அந்த பெண்ணிட்ட குறை இருக்க போய் தான் இங்க கொண்டாந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. சும்மா யாரும் வந்து இல்லாத இடத்துல பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அப்ப ஏதோ குறை இருக்கு. அவங்க அந்த தவறை உணர்ந்து இந்த பையனை மன்னிச்சு விட்டுருக்கலாம். பொருள் கொடுக்க வேண்டி இருந்தாலும் கூட அதை பெருசுப்படுத்தாம விட்டுருக்கலாம். மகளே போன பிறகு அவங்களுக்கு எதுக்கு இந்த இது ஒரு தாயோட கண்ணீரையும் ரொம்ப எனக்கு கஷ்டமா இருந்துச்சு அதை பார்க்கும்போது. இந்த வழக்கும் என் மனசை ரொம்ப பாதிச்சிச்சு. எத்தனையோ வழக்கு நடத்தினாலும் சில நேரம் நாங்களும் அதுல இதாயிடுறோம். அதை விட்டு வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகுது. எனக்கு அந்த அம்மா அழுதது, அந்த பையனை ரிமாண்ட் பண்ணி கூட்டு போனது 1 வாரம் ஆச்சு எனக்கு. அதுல இருந்து நான் விடுபட்டு நல்லா நார்மலுக்கு வர்றதுக்கு. இல்லைன்னா மனசுல இதே ஓடும், நம்மளை நம்பி வந்த பையனை காப்பாற்ற முடியலையே அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு தான் இருக்கும். ஆனா எங்களையும் மீறி சில இது இருக்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது.
ஏன்னா காரணம் அவன் வழக்க நடத்தாது தான் காரணம். ஓகே. அது ஒண்ணு. இப்போ ரீசெண்டா ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா குற்றவியல் திருத்த சட்டம் வந்து அமலுக்கு வந்திருக்கு. ஒரு வழக்கறிஞரா இதை நீங்க எப்படி பாக்குறீங்க மேம்? இது குற்றவியல் இதை கொண்டுட்டு வந்தது மூலமா என்ன பயன் இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது இந்த குற்றவியல் சட்டம் நடைமுறைக்கு வந்துருச்சு. ஜூலை 1ஆம் தேதியில இருந்து அமலுக்கும் வந்துடுச்சு. இதை ஏன் வழக்கறிஞர்கள் எதிர்க்கிறாங்கன்னா அதுல சில நல்ல விஷயங்களும் இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லல, நல்ல விஷயங்களும் இருக்கு, எங்களுக்கு பாதகமாகவும் சில விஷயங்கள் இருக்கு. ரெண்டாவது, என்னோட கண்ணோட்டத்தில் நான் இன்னும் அதை சரியா ஃபுல்லா நான் பார்க்கல. என்னோட கண்ணோட்டத்தில் நான் என்ன பார்க்குறேன், அந்த பேரே எங்கள் வாய்க்குள்ள நுழைய மாட்டேங்குது. சான்ஸ்கிரிட் ஹிந்தி கலந்த இப்போ ஐபிசிங்கிற இந்திய தண்டனை சட்டம், ஐபிசி இந்திய அப்படின்னு நாங்கள் குற்றவியல் சட்டம்னு சொன்னதை இப்போ என்னமோ பிஎன்எஸ் அப்படிங்கிறாங்க. அந்த பாரதிய நியாசா சங்கீதா அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் புதுசாக படிச்சு வர்றவங்க படிச்சுக்குவாங்க, இப்போ காலேஜ்லேருந்து படிச்சுட்டு வர்றவங்க படிச்சிருவாங்க. ஆனா இத்தனை வருஷம் நாங்க இந்திய குற்றவியல் சட்டம், இந்திய குற்றவியல் சட்டம், இந்திய தண்டனை சட்டம் இந்த மாதிரி நாங்க சொல்லி பழகுனவங்களுக்கு அந்த புது பேரெல்லாம் எங்களுக்கே வாயில வரமாட்டேங்குது. பிஎன்எஸ், பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா, பாரதிய சக்ஷிதா அதிநியாம். உங்களுக்கு புரியுதா? நான் இப்ப பேசுனது உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுச்சா? இந்த மூணும் வாய்க்குள்ளேயே வரமாட்டேங்குது. சான்ஸ்கிரிட் கலந்த ஹிந்தி கலந்த கலவையா இருக்குது. இதையே நாங்க பெருசா எதிர்க்கிறோம். இருக்கிற பெயரை ஏன் மாற்றணும்? அழகா தானே இருக்கு. இந்திய தண்டனை சட்டம், இந்திய குற்றவியல், அப்புறம் இந்திய சாட்சி சட்டம், இதெல்லாம் நல்லா இருக்கும்போது இதை மாத்தினது தான் எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதுக்காண்டிதான் வழக்கறிஞர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. மாத்தினதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு இந்தியா ஃபுல்லா இப்ப போராட்டம் நடந்துகிட்டு தான் இருக்கு. கடந்த ஒரு வாரமா கோர்ட்டும் ஸ்ட்ரைக் பாய்காட் பண்ணி கோர்ட்ல நாங்க அப்பியர் ஆகாம இருக்கோம். இப்போ வந்து குற்றவாளியை வந்து ஒரு 150 நாளுக்குள்ள வந்து நீங்க கைது பண்ணணும். இப்போ ஒரு பெரிய கொலை நடக்குது அப்படின்னு, மர்டர் நடக்குது அப்படின்னா அது சம்பந்தமான விசாரணையை தொடங்கி அது இத்தனை நாளுக்குள்ள முடிச்சிடணுன்ற அந்த புதிய சட்டமும் இதுக்குள்ள வந்திருக்கு. இது ஒரு வழக்கறிஞரா நீங்க எப்படி பாக்குறீங்க? இத்தனை நாளுக்குள்ள குற்றவாளியை கண்டுபிடிச்சிட முடியுமா? இல்ல, கஷ்டம். எத்தனையோ குற்றவாளிகள் நின்று தப்பிச்சுக்கிட்டு கண்டுபிடிக்க முடியாம தான் இருக்காங்க. டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்றது ஒரு பக்கம் மக்களுக்கு அது நல்லதாக இருந்தாலும் கூட நடைமுறைப்படுத்தும் போது அது கொஞ்சம் ப்ராக்டிக்கலா அது கஷ்டம்னு எனக்கு படுது. இப்போ டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், கன்சூமர் ஆக்ட் இதெல்லாம் 6 மந்த்ஸுக்குள்ள முடிக்கணும்னு இருக்கு. 6 மந்த்ஸுக்குள்ள கேஸே முடிக்கணும்னு இருக்கு. ஆனா எந்த கேஸும் அப்படி முடிக்க முடியலையே. ஆக்ட் சொல்லுது 6 மந்த்ஸுக்குள்ள நீங்க முடிச்சு அதையே எங்களால் நடைமுறைப்படுத்த முடியலையே. சில பிரச்சனைகளுக்காண்டி வாய்தா ஆகிட்டு தான் இருக்கு. மனுதார் வந்திருக்க மாட்டாங்க, வக்கீல் எங்கேயாவது அவுட் ஆஃப் ஸ்டேஷனாக இருப்பாங்க, அவங்களுக்கு வர முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் வாய்தா வாங்குற மாதிரி தான் வரும். இந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப இதுதான். அது மாதிரி இந்த சிவில்லையே இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது ஒரு குற்றவியல் சட்டத்தில் இத்தனை நாளைக்குள்ளே பிடிக்கணுங்கிறது நடைமுறைக்கு அது கஷ்டமான விஷயம்தான். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ட் அண்ட் பீரியட்லேயே அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு மூத்த வழக்கறிஞர், ரொம்ப வருஷமாக வந்து இதே துறையில் தொடர்ந்து பணியாற்றி இருக்கீங்க, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயம் நாங்கள் கேள்விப்படுறது என்ன அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருக்கும்போதே ரொம்ப சின்ன வயசுலேயே அவங்களெல்லாம் வழக்கறிஞர்களை வந்து ஜட்ஜாலாம் கூட போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஒரு மூத்த வழக்கறிஞராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேம்? அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு கேஸில் இதுக்கான ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்துருங்க. ப்ராக்டிஸ் நல்லா பண்ணுறவங்க தானே அங்கே போக முடியும். அதாவது இன்னைக்கு இளம் வழக்கறிஞர்களும் நீதிபதியாகிறத நீங்கள் அதை பற்றி கேட்குறீங்க. அவங்க சர்வீஸ் கமிஷன் எழுதி முறையாக ப்ராக்டிஸ் பண்ணவங்க தான் இங்கே போகிறாங்க. மேபி எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது, ஆனால் அவங்க முறையாக கற்றுக்குறாங்க. சின்ன வயசு பிள்ளைங்க சீக்கிரம் கற்றுக்குறாங்க. படிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு தான். அவங்க அதில் போய் இருந்தாலும் கூட திறமையாக செயல்பட்டுட்டு வர்றாங்கங்கிறது தான் என்னோட கருத்து. ஓகே. இப்போ டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல மேம், இது எந்த அளவுக்கு சாதகமான விஷயங்கள் என்னென்ன இருக்குது, பாதகமான விஷயங்கள் என்னென்ன இருக்குது? அதாவது பழிவாங்கும் நடவடிக்கையாக சில பெண்கள் அதை எடுத்துடுறாங்க. டொமஸ்டிக் உண்மையிலேயே அந்த பெண் பாதிக்கப்படணும். எப்படி பாதிக்கப்படணும்? அவளை அவங்க வீட்டில் தகாத வார்த்தையால் திட்டுறது, அடிக்கிறது, வீட்டை விட்டு வெளியே அனுப்புறது, குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் சேர்ந்து இந்த பெண்ணை எதிர்ப்பு தெரிவிக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் தான் டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸே போட முடியும். ஆனால் இன்னைக்கு சில பெண்கள் என்ன செய்கிறாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட வீட்டை விட்டு வந்துட்டா இந்த பழி வாங்கணும் நடவடிக்கையில் அந்த வழக்கை தாக்கல் பண்ணிடுறாங்க. காரணம், அந்த வழக்கில் தாக்கல் பண்ணும் பட்சத்தில் இவங்களுக்கு தனியாக வீடு வசதி கேட்க முடியும்,
நஷ்ட ஈடு கேட்க முடியும், அப்புறம் ஜீவானம்சம் கேட்க முடியும், இப்படி பலது அதில் கேட்க முடியும், அந்த ஒரு பாதுகாப்பு கேட்க முடியும். இதை வந்து கிடைக்குங்கிற பட்சத்தில் அவங்க அந்த வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க. ஆனால் தாக்கல் பண்ணால் மட்டும் போதாது, நிரூபிக்கணும். நான் எந்த வகையில் நான் பாதிச்சிருந்தேன் நிரூபிச்சாதான் அந்த அவங்க கேட்ட பரிகாரம்லாம் நீதிமன்றம் வழங்குமே தவிர இவங்க வழக்கு தாக்கல் பண்ண ஒரே காரணத்துக்காண்டி பரிகாரம் கண்டிப்பாக கிடைக்காது. நான் வந்து அடிபட்டேன், உதப்பட்டேன், ஆஸ்பத்திரியில் வைத்தியம் பார்த்தேன், எனக்கு வந்து காயமாச்சு, என்னோட இதெல்லாம் லைஃபே ஸ்பாயில் ஆயிடுச்சு, நஷ்ட ஈடு கொடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க ப்ரூவ் பண்ணணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் அவங்களுக்கு அந்த பரிகாரம் கிடைக்குமே தவிர நான் இதே மாதிரி 2-3 வழக்கு நடத்துனதுலேயும் பார்த்துருக்கேன். ஒரு பொண்ணு வந்து இதே மாதிரி தான் வீட்டுக்காரர் இறந்து போயிட்டார். அந்த பிள்ளைக்கு வயது கம்மி தான், 3 வயது பிள்ளை தான் கையில் இருக்குது. அந்த பொண்ணுக்கு யார் தப்பாக அறிவுரை சொன்னாங்கன்னு தெரில. அவர் இறந்துட்டாரு, இந்த பொண்ணு சொத்து கேட்கணும், அந்த வீட்டில் இருக்க பிடிக்கலை, சொத்து கேட்டு தான் அந்த பிள்ளை வழக்கு தாக்கல் பண்ணணுமே தவிர ஆனால் அவங்க கொடுக்க ரெடியாக தான் இருக்காங்க. அந்த பையன் இறந்தனால எங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது, அது சின்ன வயசு பொண்ணு, நாங்கள் பணம் செட்டில்மெண்ட்லாம் தர்றோன்னு சொல்கிறாங்க. ஆனால் யாரோட அறிவுரை, தவறான அறிவுரைனால இந்த பொண்ணு ஒட்டஞ்சத்திரம் கோர்ட்டில் வழக்கு தாக்கல் பண்ணுது. என்னன்னு தாக்கல் பண்ணுது, என்னோட நகையெல்லாம் அங்கே இருக்குது, 100 பவுன் நகை அங்கே இருக்குது, எனக்கு ஜீவானம்சமாக 50,000 ரூபா தரணும், எனக்கு நஷ்ட ஈடாக 50,000 தரணும், இத்தனை லட்சம் தரணும்னு சொல்லி வழக்கு போடுது. ஒட்டஞ்சத்திரத்துலேயே அந்த வழக்கையும் நான் தான் போய் நடத்திட்டு வந்தேன். அப்போ பார்க்கும்போது அந்த பொண்ணை பெட்டி ஏறி சாட்சி விசாரிக்கும் போது, நீ இந்த குடும்பத்தில் இருந்த வரைக்கும் என்னைக்காவது இவங்க உன்னைய துன்புறுத்தியிருக்காங்களா, அடிச்சிருக்காங்களா, இல்லை, ஏதாவது கேவலமாக உன்னை பேசியிருக்காங்களா, இல்லை, அப்புறம் எதை வச்சுமா நீ இந்த வழக்கு போட்ட அப்படின்னு நம்ம கேட்குறோம். கேட்கும்போது என்னோட நகையெல்லாம் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுது. நகையெல்லாம் இருக்குங்கிறதுக்கு ஆதாரமாக நீ என்ன கோர்ட்டில் அங்கே கொடுத்துருக்க அப்படின்னு கேட்டேன். எதுவுமே நான் கொடுக்கல அப்படிங்குது. அப்புறம் அவங்க அப்பா சாட்சி ஏறுறாரு. கேட்கும்போது அவங்க அப்பா என்ன செய்கிறாரு, சின்ன சின்ன பில்லாக கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஏன்னா நான் அந்த பொண்ணுகிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேட்டேன். 100 பவுன் நகை கேட்குறேன், அப்போ அது ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு நான் கேட்டனால அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, அவங்க ஊரில் ஒரு நகை கடையில் போய் எஸ்டிமேட்டுன்னு ஒரு சின்ன சின்ன சிட்டையாக 100 பவுனுக்கு கணக்கு கொண்டு வந்துட்டார். அப்போ நான் அந்த சிட்டையை பார்த்து கேட்குறேன், இதில் ஏதாவது லைசன்ஸ் நம்பர் இருக்கா, கடையோட பேர் இருக்கா, இல்லை, லைசன்ஸ் நம்பர் இருக்கா, இல்லை. அப்புறம் இந்த பில்லு எப்படி அவங்களுக்கு கிடச்சிச்சு, இல்லை இந்த ஊரில் இப்படி தான் தருவாங்க, கோர்ட் அதை ஏற்றுக்குமா, ஏற்றுக்காது. இப்போ கல்யாணம் நடந்து 10 வருஷம் ஆச்சு, ஆனால் இன்னைக்கு போய் அந்த எஸ்டிமேட்டை கொண்டுட்டு வர்றாரு. அப்போ தவறாக நடக்குது, தவறான முறையில் இவங்க வழக்கு போட்டிருக்காங்கிறது கோர்ட்டுக்கு நிரூபணம் ஆகிடுது. அப்போ அந்த வழக்கு தள்ளுபடி ஆயிடுச்சு. அதனால் நம்ம வந்து வழக்கை கரெக்டாக நடத்தினோம்னா நம்மளோட பெண்களுக்காண்டி தான் சட்டம் இருக்குங்கிறது கிடையாது. அதை தவறாக பயன்படுத்துகிறாங்க சிலர், தவறாக பயன்படுத்துறதுனால ஆண்கள் பாதிக்கப்படுறாங்க. ஓகே, இப்போ இருக்கப்பட்டவங்கள்ட்ட நம்ம வந்து ஒரு தப்புயான கேஸ் போட்டோ ஏதோ ஒன்று பண்ணி ஏமாற்றி வாங்கிட முடியும். இப்போ இல்லாத ஒரு இடத்துல, ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஏழ்மையில உள்ள இடத்துல போய் இந்த மாதிரி கேஸ்லாம் போடும் பொழுது அது எந்த அளவுக்கு வந்து சாத்தியமும், ஏன் இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்குது? இல்லை, இல்லாத இடம் இருக்கிற இடம்னு கிடையாது. இந்த பிள்ளை உண்மையிலேயே பாதிக்கப்பட்டிருந்தா அந்த வழக்கு தாக்கல் பண்ணலாம். பழிவாங்கும் நடவடிக்கையில் இறங்குனாங்கன்னா அவங்களுக்கு இந்த நல்ல ஒரு தீர்ப்பு வராது. சோ இந்த மாதிரியான பெண்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும்? ஒரு வழக்கு அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத ஆராய்ச்சி நல்ல வழக்கறிஞர் அணுகி நல்ல முறையில் அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கணும். எடுத்ததும் அந்த பழி வாங்கணுங்கிற எண்ணத்தை முதல்ல விடணும். பழி வாங்கணுங்கிற எண்ணத்துக்காண்டி வழக்கு தாக்கல் பண்ணக்கூடாது. எனக்கு என்ன தேவை, இதை தான் நான் பார்க்கணுமே தவிர இவங்களை எந்த முறையில் பழி வாங்கணும்னு நினச்சா கடைசியில் ஏமாந்து போகிறது அவங்கள தான் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு தேவை, இப்போ அந்த பொண்ணு ஒட்டஞ்சத்திரத்தில் போட்ட பொண்ணுக்கு என்ன தேவை, கை குழந்தையோட நிற்கிது, கணவர் இறந்துட்டாரு. அப்போ அந்த வீட்டிலேருந்து இவங்க இதோட ரைட்ஸ் என்னன்னு பார்க்கணும். இந்த பிள்ளையோட ரைட்ஸ் அங்கே என்ன இருக்குது, இந்த சின்ன பையனோட ரைட்ஸ் என்ன இருக்குது, இதை பார்த்து இதுக்கு ரெமெடி தேடுனா கண்டிப்பாக அந்த பெண்ணு வெற்றி பெறலாம். தேங்க்ஸ் மேம், இவ்வளோ நேரம் வந்து உங்களுடைய அனுபவங்களை எங்களோட நிறைய பகிர்ந்துக்கிட்டீங்க. ஸோ நன்றி மேம். ரொம்ப நன்றி.